அண்மை செய்தி. டெல்லியில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்கள். அனைத்து கட்சி கூட்டம் என்பது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் சரியாக 11 மணி அளவில் தொடங்கிய நிலையில் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் மொத்தமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கின்றது. காரணமாக எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை மத்திய பாஜக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த வெளிநடப்பு என்பதை செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது. நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்பதை இதன் மூலியமாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அலுவல்கள் எந்த அளவிற்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்க போகின்றது, எவ்வளவு பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகிறது, அமளிகளும் முழக்கங்களும் எந்த அளவிற்கு இருக்க போகிறது போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் போராட்டங்களை நடத்துவதற்கும் அந்த பேரிகேடுகள் உள்ளிட்டவற்றை கையில் எடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், கருப்பு நிறம் கொண்ட பொருட்களை எடுத்து வருவதற்கு தடை, கையில் ஸ்மார்ட் போன் எடுத்து வருவதற்கு தடை, ஸ்மார்ட் கண்ணாடிகள் அணிந்து வருவதற்கு தடை என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு மத்திய அரசிடமிருந்து சரியான பதில் கிடைக்காததனால் இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயமாகத்தான் சொல்லப்படுகின்றது. திமுக மேகதாது உள்ளிட்ட அணை விவகாரத்தை அவர்கள் எழுப்ப முயற்சித்திருக்கிறார்கள். எடுத்த உடனேயே கூச்சல் குழப்பம் என்பதுதான் நிலவி இருக்கிறதாக நமக்கு தகவல் என்பது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் TR பாலுவாகட்டும், அதே போல மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவாவாகட்டும், ஏற்கனவே இவர்கள் அனைவரும் மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமாக விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒத்திவைப்பு நோட்டீஸ் கடிதம் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். நாளைய தினம் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு முதல் விஷயமாக இதை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அதே போல காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் மாநிலங்கள் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்தார்கள். கூச்சல் குழப்பம் நிலவி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிடமிருந்து போதுமான தகவல்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்பதான தகவல் சொல்லப்படுகின்றது. ராஜ்நாத் சிங் சமாதானப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார். ஆனாலும் கூட நீ உட்கார்ந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பரபரப்பான சூழல் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் நிலவி வருகிறது.